வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மரப்பயிரான கிராம்பு மிகவும் முக்கியமானது. பணப்பயிரான கிராம்பு பற்பசை தொடங்கி சமையல் வரை நமக்கு பல வழிகளிலும் உதவி புரிகின்றது. தன்மகரந்த சேர்க்கையினால் இதனுடைய விதை உருப்பெறுகின்றது. விதையினை ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து நாற்றாங்காலில் நடவு செய்ய வேண்டும். இதற்கு மண் தொழு உரம் மிகவும் ஏற்றது. கிராம்பு பயிரினை மலைப்பகுதிகளிலும் சமவெளியிலும் பயிரிடலாம். மருத்துவ குணம் கொண்ட கிராம்பு பயிரினை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் ஜே பிரேம் ஜோஷ்வா அவர்கள் விளக்கமளிக்கிறார். மர வாசனை பயிர்களில் மிக முக்கியமான ஒரு பயிர் கிராம்பு. ஏன் அது முக்கியமான பயிர்னு சொன்னால் 2 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், கிராம்புக்கு பல நன்மைகள். கிராம்பினால் பற்பசை தயாரிக்கிறார்கள். கிராம்பு நம்முடைய டெய்லி சமையலில் ஒரு முக்கியமான ஒரு உபகரணம். மட்டுமில்லாமல் உணவு ஜீரணமாவதற்கு இந்த கிராம்பு அதிகமாக பயன்படுகிறது. ஆகவே பல மருந்துகளில் இந்த கிராம்பை பயன்படுத்துகிறார்கள். அடுத்த காரணம் இதன் விலை. பொதுவாக எந்த ஒரு பயிரை எடுத்துக்கொண்டாலும் விலை நிர்ணயிப்பது மிகவும் கடினம். ஆனால் இந்த கிராம்பை பொறுத்த மட்டும் சுமார் 600 முதல் 1200 ரூபாய் வரை ஒரு கிலோவுக்கு கிடைக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் கிராம்பு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பகுதிகளில் அதிகமாக கிராம்பை உற்பத்தி செய்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வரும்போது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக கிராம்பை பயிர் செய்கிறோம். இது மட்டுமல்லாமல் கல்லார் மற்றும் பர்லியார் மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதியிலும் கிராம்பு சில இடங்களில் பயிர் செய்து வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாராமலை போன்ற மலைப்பகுதிகளில் அதிகமாக இந்த கிராம்பு பயிரிடப்படுகிறது. இதை விட்டுவிட்டால் சமவெளிகளிலும் அதிகமாக கிராம்பை நாம் பயன்படுத்தி பயிர் செய்து வருகிறோம். பொதுவாக கிராம்புக்கு தேவையான சீதோஷ்ணம் நல்ல மழைப்பொழிவு, அதாவது வருடம் முழுவதுமாக உள்ள மழைப்பொழிவு இதற்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ணம். அது மட்டுமல்லாமல் காற்றின் ஈரப்பதம் சுமார் 60 முதல் 80 டிகிரி சதம் வரை இருக்க வேண்டும். இவ்வாறு உள்ள பகுதிகளில் நல்ல மணற்பாங்கு மற்றும் நல்ல வடிகால் வசதி உள்ள பகுதிகளில் இந்த கிராம்பை நாம் அதிகமாக பயிர் செய்யலாம். கிராம்பு மரத்தில் அன்ஓப்பன் ஃப்ளவர் பட், அதாவது மொட்டுக்கள், மலராத மொட்டுக்களை நாம் பறிக்கிறோம். அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம். மலர்ந்த மொட்டுக்களை நாம் உபயோகப்படுத்தினால் அதன் வாசனை வெளியேறிவிடும். ஆகவே மொட்டு பருவத்திலே நாம் அறுவடை செய்ய வேண்டும். இந்த தோட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிகமான வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் தன்மகரந்த சேர்க்கை மூலமாக பயிர் பெருக்கம் செய்யப்படுவதால் இந்த தோட்டத்திலே எல்லா மரங்களும் சீராக, இலையின் வடிவம் சரி, இலையின் கலர் மற்றும் எல்லா காரியங்களும் ஒரே மாதிரி சீராக காணப்படுகிறது. ஆகவே இந்த விதைகளை எடுத்து ஒரு நாள் தண்ணீரில் ஊற வைத்து அதன் பின் நாம் அதை நாற்றங்காலில் நடுவோம் என்றால் சுமார் ஒரு 40-45 நாட்களுக்கு பிறகாக 2-3 இலைகள் விட்ட துளிர்கன்றுகள் தோன்றும். அந்த துளிர்கன்றுகளை எடுத்து அப்படி பாலித்தீன் கவர்களிலே 1:2:1 என்ற கலவையிலே மண், தொழு உரம் மற்றும் மணல் ஆகிய அந்த கலவைகளை நாம் நிரப்பி அந்த 2-3 இலை விட்ட துளிர்களை நாம் அதில் நட வேண்டும். நட்டு சுமார் 1 வருடத்துக்கு அப்புறமாக நாம் அதை மெயின் ஃபீல்ட், அதாவது நடவயலுக்கு கொண்டு வர வேண்டும். நடவயலுக்கு கொண்டு வந்த பிறகு 1 ஹெக்டருக்கு சுமார் 270 மரங்கள் நாம் நடலாம். அதாவது 6 மீட்டருக்கு 6 மீட்டர் இடைவெளியிலே
நாம் இந்த கிராம்பு பயிரை நடவு செய்யலாம். சுமார் 2.5 அடி ஆழம், நீளம், அகலம் ஆகிய குழிகளை எடுத்து அதிலே நல்ல மக்கிய எரு மற்றும் மேல் மண்ணை கலந்து வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரத்தை நாம் கலந்து அதில் நடவு செய்யும்போது சுற்றி ஒரு மீட்டருக்கு வட்டப்பாத்திகளை அமைக்க வேண்டும். கிராம்பு நட்ட பின்பு நாம் அதை கவனமாக பேண வேண்டும். ஏனென்றால் கிராம்பை பேணுவது மிக கடினமான ஒன்று. சின்ன குழந்தையை நாம் காப்பாற்றுவது போல அந்த கிராம்பை நாம் காப்பாற்ற வேண்டும். சுமார் 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை அதற்கு வேண்டிய நிழலை நாம் கொடுக்க வேண்டும். அதாவது கிழக்கு மேற்கு திசைகளில் 2 வாழைக்கன்றுகளை நாம் நட்டு அந்த வாழைக்கன்றுகள் மூலமாக நிழலை கொடுத்து இந்த கிராம்பை நாம் பேண வேண்டும். ஏனென்றால் இதில் ஆயில் கிளான்ஸ், அந்த இலைகளை பார்த்தீர்கள் என்றால் ஆயில் கிளான்ஸ் இருக்கிறது. இந்த ஆயில் கிளான்ஸ் இருப்பதனால் வெயில் அதிகமாக பட்டவுடன் இந்த கிராம்பு செடி காய்ந்துவிடும். ஆகவே நாம் மிக அதை கவனமாக பேணி காக்க வேண்டும். அதன் பின்னராக சுமார் 2-3 வருடம் பிறகு அதுக்கு வேண்டிய ரசாயன உரங்களை நாம் கொடுத்தால் போதும். அதாவது சுமார் 20 கிராம் யூரியா, 40 கிராம் சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் 60 கிராம் பொட்டாஷ் ஆகிய உரங்களை நாம் 3வது வருடத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். படிப்படியாக ஒவ்வொரு வருடமாக 10 கிராம் கூட்டி கொண்டு நாம் அந்த உரத்தை நாம் அளவு செய்து கொடுக்கலாம். சுமார் ஒரு 15 வருடம் உள்ள மரங்களுக்கு 300 கிராம் யூரியா மற்றும் 500 கிராம் சூப்பர் ஃபாஸ்பேட் மற்றும் 700 கிராம் பொட்டாஷ் ஆகிய உரங்களை நாம் கொடுக்கலாம். இதை தவிர முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த கிராம்பிலே பூக்கள் செட் ஆகுவதில்லை, அதாவது அதிகமாக பிடிப்பதில்லை. அதை அதிகமாக பிடிக்க வேண்டுமென்றால் ஜிபரெலிக் அமிலம் என்ற GA என்று சொல்லக்கூடிய ஜிபரெலிக் அமிலத்தை 2 மில்லிகிராம் பெர் லிட்டர் என்ற அளவில் நாம் கலந்து அதை நாம் தெளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தெளித்தவுடன் காய் பிடிப்பதுடன் அதிகமாக கொட்டுவது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பூக்கள் அதிகமாக உதிர்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த 20 மில்லிகிராம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ற அமிலத்தை தண்ணீரில் கரைத்து அதை நாம் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது அந்த காய் பிடிப்பு அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இந்த கிராம்பிலே ஒரு அறுவடை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது 5வது வருடத்திலிருந்து உங்களுக்கு காய் பிடிக்க ஆரம்பிக்கும். சுமார் ஒரு 2 இல்ல 3 கிலோ வரை உங்களுக்கு பச்சையாக கிடைக்கும். அதை உலர வைக்கும்போது சுமார் 500 கிராம் இல்லது 1 கிலோ வரை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது இந்த அறுவடை செய்யும்போது இந்த மரத்தின் உயரத்தை பார்த்தாலே தெரியும். இதில் ஒரு ஆள் ஏறி இருந்து பறிக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. ஏனென்றால் கிளைகள் மிகவும் மிருதுவான இருப்பதால் உடைந்துவிடும். ஆகவே என்ன செய்வார் என்றால் சுற்றி சாரம் என்ற மரத்திட்டைகளை அமைத்து அதிலே ஏறி அவர்கள் அறுவடை செய்வார்கள். அது சுமார் ஒரு 10 அடி வரை நம்ம அவ்வாறு அறுவடை செய்ய முடியும். அதன் மேலே உள்ள காய்களை அல்லது மலர் மொட்டுகளை அப்படியே விட்டு விடுவார்கள். ஏனெல்லாம் அறுவடை செய்ய முடியாது. அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனை தண்டு துளைப்பான் என்ற ஒரு பூச்சி. இந்த கிராம்பின் பட்டையிலே பார்த்தோம் என்றால் அதில் ஒரு ஓட்டை சிறிதான தோரத்தை உண்டு பண்ணி அதிலே ஒரு புழு காணப்படும். அந்த புழுவை கட்டுப்படுத்த இமிடாக்ளோர்பிரிட் என்ற மருந்து 1 ml 1 லிட்டர் தண்ணீருக்கு கரைத்து அந்த பட்டையிலே நாம் அதை தடவ வேண்டும். அந்த கிராம்பு செடியின் மேலே நாம் தெளிக்கலாம். அது இல்லாமல் இலை அழுகல் நோய் இது ஒரு முக்கியமான ஒரு நோய். இதை கட்டுப்படுத்த பெவிஸ்டின் என்ற பூஞ்சான கொல்லியை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் கரைத்து அதை நாம் தெளிக்கலாம். இவ்விதமாக கிராம்பை நாம் நல்லபடியாக பேண முடியும். கிராம்பு மொட்டுகளை நாம் அறுவடை செய்த பின்பு அதை உலர வைக்குவது முக்கியமான ஒரு உத்தி. அதாவது சூரிய ஒளியிலே சுமார் 1 அல்லது 2 நாள் நாம் அதை உலர வைக்க வேண்டும். உலர்ந்த பிறகு அந்த மொட்டுக்கள் அப்படியே கரும் ஊதா நிறத்திலே மாறிவிடும். அது 100 கிராம் மொட்டுகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 10 கிராம் அளவு வருவது வரை நாம் அதை காய வைக்க வேண்டும். அதாவது 10% மட்டுமே அதன் ஈரப்பதம் இருக்க வேண்டும். இவ்வாறு உலர்ந்த மொட்டுகளை நாம் அறுவடை செய்து நாம் அது பேக்கெட் பண்ணி நாம் விற்பனை செய்யலாம். சுமார் 1 ஹெக்டேரிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது 15வது வருடத்துக்கு அப்புறமாக நல்ல வளர்ந்த முதிர்ந்த மரங்களிலே பச்சை காய்களாக சுமார் 15 கிலோ அதுவரை கிடைக்கும். உலர்ந்த மொட்டுகளாக சுமார் 5 கிலோ வரை ஒரு மரத்திலிருந்து கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிராம்பு விவசாயிகள்
இந்த உத்திகளெல்லாம் மேற்கொண்டு நல்லபடியாக பயிர் செய்தால் அதிக லாபம் கிடைப்பது எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் விவரம் பெற முனைவர் ஜே பிரேம் ஜோஷ்வா அவர்களை 09483845159 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.